அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த யோகங்களோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்படும். அதே நேரத்தில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி வக்ர பலன்கள். சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலங்களுடைய பலன்கள். சனி எப்பொழுது வரை வக்ரமாக இருக்கிறார், எந்த தேதி இருந்து எந்த தேதி வரை அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஆணி 18 முதல் சனியுடைய வக்ர காலங்கள் ஆணி 18 முதல் கார்த்திகை 1 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 2/7/2025 முதல் 17/11/2025 வரை இருக்கக்கூடிய 108 நாட்களுடைய சனி பகவானுடைய வக்ரமாக இருக்கக்கூடிய பலன்கள். சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த 108 நாட்களுடைய பலன்கள். பொதுவாக சூரியன் கிரகங்கள், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், இந்த கிரகங்களாம் சுபயோக பலன்களை வழங்கக்கூடியவர்கள். ஆனால் சனி பகவான் மட்டும் பார்த்தீங்கன்னா தொழில் பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், உத்தியோக பிரச்சனைகள், கணவன் மணி பிரச்சனைகள், திருமண தடை, புத்திர தடை, கடன் பிரச்சனைகள், அதே நேரத்தில் திடீர் விபத்துக்கள், நோய் நொடிகள் என்று மனிதனுக்கு என்னென்ன துன்பங்கள் தர வேண்டுமோ அத்தனை துன்பங்களையும் தொடர்ந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படியே பல சோதனைகளும் வேதனைகளும் கொடுப்பதே அவருடைய வேலை. இது எப்பொழுதெல்லாம் இந்த கிரகங்கள், இந்த சனிபான் எந்தெந்த காலங்களில் இப்படி இருக்கும்போது அதனுடைய பலன்களை நமக்கு செய்கிறார், எந்தெந்த நேரத்தில் யோக பலன்களை செய்கிறார், எந்த நேரத்தில் பாதக பலன்களை செய்கிறார் அப்படின்ற விவரங்களை நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இப்போ வக்ரமாக இருக்கக்கூடிய காலங்களில் என்ன செய்ய போறார்? இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய 108 நாட்களில் இப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த 108 நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை மேசம் முதல் மீனம் வரை தெளிவாக துல்லிதமாக இந்த கிரக அமைப்புகள் எப்படின்னு பார்ப்போம். சனிபான் வக்ர பலன்களை எப்படின்னு பார்ப்போம். இது பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். நம்மையெல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் தலையெழுத்து. நம்ம தலையெழுத்த அந்த பிரம்மன் தான் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட நம் தலையெழுத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் தலையெழுத்தாக எழுதியிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்தையும் பிரம்மன் தான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறார். ஜோதிட சாஸ்திரத்தை படைத்தது பிரம்மன் தான், அதை மறந்துவிடக்கூடாது. ஆக உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க எதிர்கால பலன், இது பொது பலன், இது அனைவருக்கும் சொல்லக்கூடிய பொது பலன். உங்க தனிப்பட்ட, அதாவது இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய பலன்களை நான் பொதுவான பலன்கள் சொல்லும்போது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுத்திகளை வச்சு மாறுபட்ட பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப அதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை இந்த பிரம்ம சக்தி பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி தெளிவாக உங்க எதிர்கால பலனை தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இது அனைவரையும் படைத்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக இது தெளிவாக திருப்தியாக உங்க எதிர்கால பலனை தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இப்போ மேசம் முதல் மீனம் வரை சனி பகவானுடைய வக்ரமான காலங்கள்
சனி பகவானுடைய வக்ர காலங்களுடைய பலன்கள் பார்ப்போம். சனி வக்ர பலன்கள், சனி வக்ரம் பெற்ற பலன்கள் இன்றைக்கு கடக ராசிக்கு. புரிஞ்சுட்டீங்களா? சனி பகவான் ஆணி 18 முதல் கார்த்திகை 1 வரை வக்ரமாக இருக்கிறார். இதற்குரிய ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 2/7/2025 முதல் 17/11/2025 வரை இருக்கக்கூடிய 108 நாட்களுடைய பலன்கள். இதற்குரிய பலன்கள் கடகராசிக்கு பார்க்க போகிறோம். முதல் கடகராசிக்கு 7ஆம் அதிபதி அட்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலை, அதாவது கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம். அந்த ராஜயோகத்தை அதிகமாக அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். 8ஆம் இடம் அட்டமசனி, அஸ்தமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறது. அஸ்தமத்து சனியால், ஆட்சி பெற்ற அஸ்தமத்து சனியால் அதிக பாதிப்புகள் இயல்பாக ஏற்பட போவதில்லை. ஆட்சி பெற்ற அஸ்தமத்து சனி, கடகராசி நல்ல யோகங்களும் முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும். மேலும் இப்ப சனி பகவான் அஷ்டமத்து சனியாக இருந்து வக்ரம் பெற்ற 8ஆம் இடத்தில் அஷ்டமத்து சனியாக இருந்து வக்ரம் பெற்ற நிலையில் கூடுதல் முன்னேற்றங்களை தருவார். புதிய சாதனைகள், புதிய வெற்றிகள், புதிய சாதனைகள், புதிய முயற்சிகள். இதை இப்படி பண்ணான, அதை அப்படி பண்ணான, ஏன் அதை அப்படி செய்கிறோம்? அப்ப சிந்திக்க ஒரு மூளை நரம்புகள் புதிய திட்டத்தை உருவாக்கும். புதிய வெற்றிகள் பெறலாம், புதிய சாதனைகள் பெறலாம். ஏன்னா அவர் முதல்ல எங்க பார்க்கிறாரு? கும்பத்தில் இருந்து எங்க பார்க்கிறாரு? 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆக 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழிலில் சில தடைகள், முன்னேற்ற தடைகளை கொஞ்சம் கடந்த காலம், அதாவது அஷ்டமத்து சனி ஒரு புறம் அந்த பார்க்கக்கூடிய பார்வை 10ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது தொழிலில் கொஞ்சம் தடைகள், வேதனைகள். ஏன் நமக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படின்ற வேதனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த வேதனைகளிலிருந்து இப்ப ஒரு மாறுபட்ட ஒரு முன்னேற்றம், திடீர் யோகங்கள், திடீர் வருமானங்கள், திடீர் வேலை வாய்ப்புகள், திடீர் தொழில் முன்னேற்றங்கள், திடீர் வியாபார விருத்திகள் எல்லாமே ஏற்படும் இந்த வக்ரம் பெற்ற சனியா. சரிங்களா? ஆக தொழில் பெருகும், வருமானம் பெருகும். அதில் ஏன்னா அங்கிருந்து எங்க பார்க்கிறாரு? 10ஆம் இடத்தை பார்த்துட்டு வக்ரம் பெற்ற சனி 10ஆம் இடத்தை பார்த்து அடுத்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடத்தை 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வருமானங்கள் அதிகப்படும், கூடுதல் வருமானங்கள், வியாபாரம் விருத்தி, வருமான முன்னேற்றம், குடும்ப மகிழ்ச்சி, குடும்பத்து உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் இருப்பவர்கள் பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் அந்த பிரச்சனைகள், கணவன் மணி பிரச்சனைகள், இப்படி பிரச்சனைகளை கொஞ்சம் அப்படியே அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல நேரம் ஏற்படும். சரி, அடுத்ததா இவர் வக்ரம் பெற்ற சனி 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை கடகராசி பார்க்கிறார். அப்ப 5ஆம் இடத்தை வக்ரம் பார்வையாக பார்க்கும்போது பூரிய சொத்து பிரச்சனைகள் நிச்சயமாக பெரிய சொத்துலாம் கிடைக்கும். பூரிய சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து சொத்து கிடைக்கும். பூமி, இடம், வாசல், சொத்து பிரச்சனைகள் கிடைக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளைகளுடைய தொழில், பிள்ளைகளுடைய கல்வி, பிள்ளைகளுடைய முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும். அதுல மாற்றமே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக 3ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய பார்வையும் 7ஆம் பார்வையாக ஒரு புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய நிலை, 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கும்போது குடும்ப வருமானத்திற்கு புதிய வழிகள் ஏற்படும், புதிய வருமானங்கள் ஏற்படும், புதிய தொழில்கள் ஏற்படும். ஏற்கனவே செய்கின்ற தொழில், வருமானங்கள், உத்தியோகங்கள் சிறப்பு பெறும். 5ஆம் இடம் ஒரு திடீர் அதிர்ஷ்ட தேர்வு. 5ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக சனி பகவான் 5ஆம் இடத்தை, 5ஆம் இடம் கடகராசி, 5ஆம் இடம் விருச்சிக ராசி, அந்த 5ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக சனி பகவான் வக்ரம் பெற்ற சனி பகவான் பார்க்கும் பொழுது திடீர் வருமானத்தை கொடுக்கும், திடீர் செல்வத்தை ஏற்படுத்தும், அதிர்ஷ்டத்தை, திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அதுல மாற்றமே கிடையாது. சரிங்களா? ஆக இதுல கடகராசிக்கு இப்ப இந்த புதிய பதவிகள், புதிய வியாபாரங்கள்,
அதாவது சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு சிறந்த தொழில் வியாபார வருமானங்கள் முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு உத்தியோக உயர்வுக்காக கிடைக்க அந்த உத்தியோக ஒரு இது ரொம்ப நாள் முயற்சி பண்ணுறோம், அது கிடைக்கல அப்படின்னு நினைக்கும்போது திடீர் பதவி முன்னேற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். ரொம்ப நாள் சொத்து பிரச்சனையாக இருக்குது, அந்த சொத்து பிரச்சனை முடியும். இதெல்லாம் நடக்கக்கூடிய காலங்கள், சிறப்பான யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய காலங்கள். ஒரு புதிய தொழில் வியாபாரத்தை உருவாக்கி, வியாபார ஸ்தலத்தை உருவாக்கி, புதிய தொழிலை உருவாக்கி அது முன்னேறக்கூடிய காலங்கள் நிச்சயமாக ஏற்படும். புதிய திட்டங்கள் வெற்றி பெறும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக தங்கள் குடும்பத்திற்காக ஒவ்வொரு காரியங்களும் செய்து அதில் வெற்றி காணக்கூடியவர்களாக, இந்த பொறுப்பானவர்களாக, குடும்ப ஒற்றுமைக்காகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உயர்வு பெறக்கூடியதற்காக, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உயர்வு பெறுவதற்காக இந்த கடகராசிக்காரர்கள் ஒவ்வொரு காரியம் நினைத்து பார்த்து செய்து மிக வெற்றியை அடையக்கூடிய, அதை வெற்றியை உருவாக்கக்கூடிய சனி வக்ரமாக இந்த பலன்கள் ஏற்படுகின்றது. சனி வக்ரம் பெற்ற பலன்கள் சாதாரண வக்ரம் இல்லை. கடகராசிகள் என்ன நினைத்தாலும் அது மிகப்பெரிய, ஏன்னா கடந்த காலங்கள் தடை தாமதங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மந்த நிலைகள், ஒரு என்ன முயற்சி பண்ணி ஒரு காரியத்தை பண்ணாலும் அது முழுமையான வெற்றி அடையாமல், என்னடா இவ்வளவு முயற்சி பண்ண நடக்கலாம், இது ஸ்டக்குன்னு நடக்கும். ஒரு சடன்னு முன்னேறக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தும். ஆக கடகராசிக்கு இந்த 108 நாட்கள் ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய நாட்களாக, இந்த சரித்திரத்தில் இல்லாத ஒரு சாதனை படைக்கக்கூடிய நாட்களாக கடகராசிக்கு உறுதியாக அமையப் போகிறது.